இங்க பல்லவனோட இஷ்யூல இங்க சோழன் என்ன பண்றதுன்னு தெரியாம திணற ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல நிலாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொன்னதும் அடுத்த நிமிஷமே நிலாவும் கிளம்பி இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அதே நேரம் இங்க இன்ஸ்பெக்டரும் பல்லவன் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து நிலாவும், சார் இங்க பாருங்க சார், அவன் படிக்கிற பையன் சார், அவன் மேல நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துடும், அவன் லைஃபே போயிடும் சார் அப்படின்ற மாதிரி இங்க நிலாவும் சோழனும் கெஞ்சு கூத்தாடி இந்த பக்கம் பல்லவனையும் காயத்ரியும் ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க. அதே நேரம் வெளியே வந்த காயத்ரியும் நிலாவை பார்த்து ரொம்ப சோகத்தோட என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு இங்க நிலாவும், இங்க பாருங்க காயத்ரி, நீங்க இங்க பல்லவனை லவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எங்க வீட்லயே வந்து உட்காந்து பேசலாம், நாங்க லவ்வுக்கு எகென்ஸ்டாலாம் கிடையாது, அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமேல் முட்டாள்தனம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காயத்ரியை வீட்டுக்கு அமிச்சிட்டு நீங்க முதல்ல நிதானமாகுங்க, மத்ததை அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து பல்லவனை நிலா கூட்டிட்டு வராங்க. பல்லவனை பார்த்து நிலா ரொம்ப கோபத்தோட, ஏண்டா 5 நாள்ல நீ வந்து காலேஜ் போகாம கட்டடிச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்க, இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ல இப்படி நீ சுத்திட்டு இருந்தா உன்னை படிக்க வச்சதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி இங்க நிலா ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பல்லவனும், என்ன மன்னிச்சிருங்க, நீ சொல்லப்போனா நான் இங்க காயத்ரியை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க பல்லவன் காரணம் சொல்றாங்க. ஆனா நிலாவும், இங்க பாருடா, நீ இப்போ லவ் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, லவ் பண்ணி அந்த பொண்ணை அவங்க கூட சுத்தி நீ சொல்றதெல்லாம் செய்ய வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நீ நல்லபடியா படிச்ச ஒரு வேலைக்கு போனாதான் ஃபியூச்சர்ல கல்யாணம்னு சொல்லி வர்றப்போ உன்னால அந்த பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியும். அதுவும் இல்லாம காயத்ரி ஒன்றும் சாதாரண வீட்டு பொண்ணுலாம் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்க, அவள் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவள் இந்த மாதிரி பணத்தெல்லாம் விட்டு இறங்கி வரணும் அப்படின்னா நீ ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை நல்ல ஒரு பெரிய கம்பெனிலேயோ ஒர்க் பண்ணணும்டா, நீ இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்க, இந்த சூழ்நிலையில் உண்மையான ரியாலிட்டி என்னங்கிறத நீ புரிஞ்சுக்காம இப்படி முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவனும், சரி அண்ணி, இதுக்கு மேலே நான் நல்லா படிக்கிறேன், நல்ல வேலைக்கு வரேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் காயத்ரியை விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்கே இவர் ஒரு பக்கம் சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்கே நிலாவும் இங்கே கம்பெனியாக வேலைக்கு ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எத்தனை கம்பெனி போனாலும் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு வேலை கிடைக்காமே போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிடுறாங்க. அப்போ நிலா இந்த மாதிரி ரொம்ப சோகத்தோட காலையிலே வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சேரன் தான், என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ ஏன் வேலைக்கு தேட போலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நிலாவும், எங்கண்ணே, எல்லா கம்பெனிலையும் நான் வந்து புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ண வர்ற மாதிரி என்னை ரொம்பவே வந்து கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க, எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த சோழனும், அண்ணே, நிலா நினச்சா ஒரு கம்பெனிக்கு ஓனராகவே ஆக முடியும், ஆனால் என்ன அந்த கம்பெனிக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் அவங்க ஷேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட அடுத்த நிமிஷமே சேரனும், பரவாயில்லையே நிலா, அது நல்ல விஷயமாச்சே, நீ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கும் அந்த கம்பெனியில் நீ ஒரு பார்ட்னராக ஒரு பாஸாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, பேசாமல் நீ அதை பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நடேசனும் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ உடனே டக்குன்னு பாண்டியும், பேசாமல் அந்த 5 லட்ச ரூபாய் நம்ம ரெடி பண்ணிடுவோம், இப்போதைக்கு இருக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணணும்னா இந்த வீட்டோட பத்திரத்தை அடகு வச்சா மட்டும்தான் அந்த பணத்தை ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்கிறாங்க. அப்போ உடனே நிலாவும், இல்லை பாண்டி, அவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் வேண்டாம், ஏன்னா அந்த கம்பெனி இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலை, நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியும், இங்கே பாருங்க, நீங்கள் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா அந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இப்படி நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே நடேசனை பார்க்குறாங்க. அப்போ உடனே சேரனும், அப்பா, உங்களுக்கு இந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு நிலாக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஓகேவாப்பா அப்படின்ற மாதிரி இங்க சேரன் கேட்குறாங்க. அதுக்கு உடனே நடேசனும் எதை பற்றியும் யோசிக்காம, இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அவ தான், அவளுக்கு நான் பணம் கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன், சரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு இவளுக்கு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இங்க நடேசன் ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம வானதி நடந்து வராங்க. வானதியும் இடையில இங்க பாண்டி கிட்ட போய் பேசி கொஞ்சம் சமாதானம் ஆயிருப்பாங்க. மறுபடியும் பாண்டியை பார்க்கறதுக்கு ரொம்ப கெத்தா வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து அவங்களும், என்ன கொடுக்க போறீங்க, இவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி, எதை வச்சு கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இந்த பக்கம் நிலாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இவ வேற வந்துட்டாளா, இப்போ இவ என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்போதான் சேரனும், அது ஒன்றும் இல்லைம்மா, நிலா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, அதனால தான் இந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு நிலாக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட வானதிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது, என்ன உங்க இஷ்டத்துக்கு குடிக்கிறீங்க, இந்த வீடு என்ன ஒருத்தருக்கு
பேருக்கு மட்டும் சொந்தமா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நிலாவுக்கு தூக்கி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. இந்த வீடு எல்லாருக்கும் சொந்தம். இதுக்கு பாண்டிக்கும் உரிமை இருக்குது, இங்கே சோழனுக்கும் உரிமை இருக்குது, அதே நேரம் சேரன் பல்லவன் சொல்லி இந்த வீட்டில் இருக்க 4 பேருக்கும் உரிமை இருக்குது. அதனால நீங்கள் எல்லாரும் 2-3 பேர் முடிவு பண்ணி இந்த பத்திரத்தில் இருக்கிற பணம் மொத்தத்தையும் தூக்கி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி இவங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்க போது சொல்லுங்க? இவங்க என்ன உண்மையாலும் என்ன சோழனை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இவங்களே போலி கல்யாணம் தானே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் பாண்டியை கல்யாணம் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு எப்படினாலும் போயிட போகிறாங்க. அப்புறம் எதுக்காக இவங்கள இந்த மாதிரி மேலே கொண்டு போகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வானதி ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இங்கே நிலாவுக்கு ரொம்பவே அவமானமாயிடுது. அவங்களும் அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரம் நடேசனும் இங்கே பாரு, ஏன் சொத்தை நான் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல அப்படின்ற மாதிரி நடேசன் இங்கே வானதியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ வானதியும், ஓ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் பாண்டியோட ஒய்ஃப் ஆக போகிறவன். அதனால எனக்கும் இந்த சொத்தில் பங்கு இருக்குது. நானும் இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு உரிமை உள்ளவ தான் அப்படின்ற மாதிரி இங்க வானதி சொல்றாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியும், வானதி வந்ததும் வராம பிரச்சனையை கிளப்பாத, முதல்ல வாயை மூடிட்டு சும்மாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாண்டியோட பேச்சை சுத்தமா வானதி கேட்கிற மாதிரி தெரியல. அவங்க தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சோழனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அவரும் வானதி பக்கத்துல வந்து, அப்படியே ஒன்று போட்டேன்னு வச்சுக்கேன், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் நீ பாண்டியை லவ் பண்றது கூட ஒழுங்கா பண்ணாம சுத்திட்டு இருக்க, அவனை அலைய விட்டு அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னுமே நாங்களே உன்னை பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்கு, இந்த சொத்து எனக்கும் சொந்தம்னு சொல்லி உள்ள சொந்தம் கொண்டாட வந்துட்டு இருக்க. இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க. அதே நேரம் என் பொண்டாட்டி நிலாவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அருகதெல்லாம் கிடையாது. நாங்கள் வேணா பண்ணிக்கிட்ட கல்யாணம் போலியானது மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அந்த பாண்டிங் உனக்கும் பாண்டிக்குள்ளே இருக்கா? முதல்ல நீ என்னைக்காவது பாண்டியை மதிச்சிருக்கியா? அவன் சொல்கிற வார்த்தையை நீ கேட்டிருக்கியா? இப்போ கூட அவன் என்ன சொன்னான் அவங்ககிட்ட? வாயை மூடு, பிரச்சனையை கிளப்பாதான்னு சொன்னானே. அப்படி நீ என்ன பிரச்சனையை கிளப்புறாங்கிறதாவது உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் ஒரு பக்கம் சும்மா நச்சு நச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் இங்கே வானதியால் அமைதியாக இருக்கவே முடியல. அவங்க மறுபடியும், என் பாண்டியை நான் எப்படி வேணாலும் எதிர்த்து பேசுவேன், எனக்கு அவனை எதிர்த்து பேச உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி வானதி மறுபடியும் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை பேசுகிறாங்க. ஆனால் சோழனும், இங்கே பாரு, ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். நானும் நிலாவும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லாமல் வேணா இருக்கலாம், ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை நான் கேட்பேன், நான் சொல்கிற விஷயத்தை அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. நீங்கள் என்னதான் லவ்வே பண்ணிக்கிட்டு கல்யாணமே பண்ண போனாலும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையும் கிடையாது. அதுவும் இல்லாமல் உனக்கு தான் சுற்றி இருக்க யாரை பற்றியும் கவலை கிடையாது வானதி. உன் அப்பா அம்மாவை பற்றி கவலை கிடையாது, உன் அண்ணனை பற்றி கவலை கிடையாது, பாண்டியை பற்றி கவலை கிடையாது. உனக்கு தேவை நீ ஆசைப்பட்டது நடக்கணும், அதுவும் அந்த டைமுக்குள்ளே நடக்கணும். நீ எப்பேற்பட்டவ அப்படிங்கிறத நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ பாண்டியை விட்டு பிரிஞ்சிருந்து ஒரு வாரமாக அவனை டார்ச்சர் பண்ண பார்த்தியா? அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நீ பாண்டியை பழி வாங்குறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக நீ அனுபவிப்ப. அதுவும் இல்லாமல் இப்போ நீ இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் மருமகளாக வரல, அதனால இந்த வீட்டு பிரச்சனைக்குள்ள பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க சோழன் சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட அடுத்த செகண்ட் உடனே இங்க பாண்டியும், ஆமா வானதி, இப்போதைக்கு இந்த வீட்டு பிரச்சனையை பத்தி நீ பேசாத, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையா அதை பத்தி பேசு, நீ இன்னும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரல, கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்க அப்படின்ற மாதிரி வானதியை அவமானப்படுத்தி அங்கிருந்து பாண்டியை அனுப்புறாரு. ஆனா வானதியும் சும்மா கிடையாது. போகும்போது நிலாவை அவங்க வாயாலே இந்த விஷயத்தை மறுக்க வைக்கணுங்கிறதுக்காக இங்க நிலாவை பார்த்து, ரொம்ப நக்கலா, பரவாயில்ல நீ ரொம்ப பெரிய ஆள் தான், சொல்லப்போனா வீட்டுக்குள்ள ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களையும் உன் கைக்குள்ளே வச்சிருக்கியே, நீ சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு முட்டாள்தனம் பண்றானுங்களே. சரி நீ என்ன நினைக்கிறியோ அதை நடத்து. நீ இந்த நடத்துறதெல்லாம் நான் இந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆகி வர்ற வரைக்கும் தான். நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னையும் சரி இந்த சோழனையும் சரி இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சபதம் எடுக்கிற மாதிரி எடுத்து இங்க நம்ம நிலாவை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் அவங்க சொன்ன அடுத்த செகண்ட் இங்க நிலாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அவங்க இந்த விஷயமே தனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையும் எதுவும் பேசாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இங்க பாண்டிக்கும் சரி இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சரி ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா சோழன் தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம். அந்த வானதி தான், அவளை சும்மா விடக்கூடாது, அவளுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வானதி மேல சம காண்டோட வானதியை பழி வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.